நமஸ்காரம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீசந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். ஓம் நமः பிரணவார்த்தாய சுத்தஜானைகமூர்த்தயே நிர்மலாய பிரசாந்தாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஹரிகும் ஹரந்தமனுயந்தி தேவா விஸ்வஸ்யேஷானம் வ்ருஷபம் மதீனாம் பிரம்மஸ்வரூபமனுமேதமாகாதயனம் மா விவதீர்விக்ரமஸ்வ. நம்ம எல்லாருக்கும் வேத மாதா வேத புருஷன் அனுகிரகம் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறேன். ஆத்தூர் சதுர்வேத கணபதி வித்யாசிரமம் சில காலமாக ரொம்ப பெரிய முயற்சி எடுத்து வேத சம்ரக்ஷணம் லோக சம்ரக்ஷணம் என்கின்ற ஒரு உயர்ந்த குறிக்கோளோட ஸ்ரீ காமகோட்டி அவர்கள் அதை ஸ்தாபனம் பண்ணி நிறைய குழந்தைகளெல்லாம் அதில் சேர்த்து ருக்வேதம், கிருஷ்ண யஜுர்வேதம், சுக்ல யஜுர்வேதத்தை அத்தியனம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நிறைய வித்தியார்த்திகளெல்லாம் வேதத்தை அத்தியனம் பண்ணி அங்கங்கே பாடசாலைகள் எல்லாம் வாத்தியார்களாக, அதாவது வேதத்தை அத்தியாபனம் பண்ணக்கூடிய அத்தியாபகர்களாக இருக்கிறார்கள். ரொம்ப இது போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய விஷயம். நம்முடைய பாரத தேசம் பல சிறப்புகளை உடையதுங்கிறது நமக்கு தெரியணும். நம்ம தேசத்தில் நம்முடைய மகிமை தெரியாமல் நம்முடைய லௌகிக வித்யை ரொம்ப மறைச்சு விட்டது என்று சொன்னால் அது மிகையான விஷயம் அல்ல. மற்ற தேசத்தினுடைய லௌகிக வித்தைகளெல்லாம் இந்த தேசத்தில் விருத்தியாகி நம்ம தேசத்துக்குன்னு உள்ள வித்தைகளெல்லாம் மறைக்கப்பட்டு விட்டது. அதற்கான காரணங்களெல்லாம் இப்போ ஆராய்ச்சி பண்ணி பிரயோஜனம் கிடையாது. என்ன செய்யணுங்கிறது தான் நம்ம யோசிக்கணும். பாரதியார் சொன்ன மாதிரி போனதற்கு வருந்துதல் வேண்டா, புன்மை தீர்க்க முயலுவம் வாரீர்னர். நடந்ததை குறித்து வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. இனிமேலாவது பகவானுடைய அனுகிரகத்தினால் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நன்றாக காப்பாற்றி வருங்கால தலைமுறைக்கும் உலகத்துக்கும் நம்முடைய பாரத தேசத்தில் குறிப்பாக இந்த வேதங்களுடைய சிறப்பை சொல்லணும். வேதம்ங்கிறது வெறுமனே புஸ்தகத்தில் இருக்கிற விஷயம் இல்லை. வேதம் நாள்தோறும் அந்தணர்கள் அந்த வேதத்தை படிக்கிறதுக்கும் அதில் சொல்லியிருக்கிற வேள்விகளை செய்கிறதுக்கும் நிறைய அறவாழ்க்கையை வாழ்ந்தாகணும். தர்ம அனுஷ்டானத்தோடு தான் வேதத்தை ஓதி வேதத்தை பாதுகாக்கிறது சம்பிரதாயத்தில் இருக்கிறது. ஆகவே வேதத்தை சொல்லுகிறவர்கள் இருக்க வேண்டும். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற தர்மங்களை கடைப்பிடிக்கின்றவர்கள் இருக்க வேண்டும். இதேதோ தனி மனிதனுடைய அல்லது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய சுயநலம் என்று பலர் கருதுவது மிகவும் தவறானது. இது உலகத்தினுடைய நன்மையை முன்னிட்டு இறைவனே நமக்கு கொடுத்ததாக நாம் கருதுகிறோம். ஒரு தனி மனிதனுடைய சுயநலத்துக்காகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய சுயநலத்துக்காகவோ கொடுக்கப்பட்டதல்ல வேதங்கள்.
இந்த வேதங்களில் சொல்லியிருக்கிற விஷயங்களெல்லாம் மனிதனுடைய புத்திக்கு எட்டாத விஷயங்கள். ஆகவே இந்த வேதத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் தனி மனிதனுக்கும் சமூகத்துக்கும் எல்லா மக்களுக்கும், மனித சமூகத்திற்கு, ஒரு குறிப்பிட்ட இனம் குறிப்பிட்ட மொழி அப்படிங்கிற இது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட சமூகம் இதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பிலே இருக்கிறது. ஆகவே அவர்கள் வேதங்களை ஓதி அதற்குரிய வழிபாடுகளை முறையாக செய்வார்களேயானால் கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத வாழ்க்கைக்கு பயனுள்ள பல விஷயங்கள் எல்லோருக்கும் கிடைக்கும். பார்மிசையில் பன்னாளும் பயின்று ஓதும் வேதம்ங்கிறார் திருஞான சம்பந்தர். வேதம் நிறைந்த தமிழ்நாடு என்று பாரதியார் பாடினார். ஆகவே இந்த வேதங்களை இன்றைக்கும் நாம் ஓரளவுக்கு பாதுகாக்க முடிகிறது என்றால் அது வேதத்தினுடைய மகிமை தான். வேதத்துக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கிறது. ஆகவே அந்தணர்களுடைய பெரிய பணி என்னன்னா, தங்களுடைய உடம்பை வருத்தி கொண்டு வேதங்களில் சொல்லப்பட்ட கடமைகளை செய்து கொண்டு வேதங்களை ஓதி வருங்கால தலைமுறைக்கும் அதே தியாக வாழ்க்கையைத்தான் வழங்க வேண்டும். இந்த உண்மை புரியாததனால் வேதத்தை படிக்க வேண்டியவர்களும் சரி, வேதத்தை படிக்கின்றவர்களை பாதுகாக்கின்றவர்களும் சரி, விவரமில்லாமல் இந்த வேதத்தினுடைய அருமை பெருமைகளை உணராமல் இருக்கிறார்கள். ஆகவே இந்த வேதங்களை போற்ற வேண்டும் என்று பெரியோர்களெல்லாம், எல்லா மடங்களைச் சேர்ந்த மகான்களெல்லாம் திரும்ப திரும்ப அதை எடுத்து சொல்லுகிறார்கள். பெரும்பாலானவர்களும் ஓரளவுக்கு இதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் இன்னும் நிறைய பேர் இதை கற்று அதில் இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகளை எல்லாம் கடைப்பிடித்து அதன் மூலம் சமூகத்திற்கு பெரிய நலம் செய்ய வேண்டும். ஆக வேதம் ஓதுதல் என்பது பெரிய சமூக சேவை என்பதை எல்லோரும் உணர வேண்டும். வேதம் ஓதுகின்றவர்களும் உணர வேண்டும், அதை பாதுகாக்கின்ற மற்றவர்களும் உணர வேண்டும். இது மாபெரும் சமூக சேவை. ஏதோ ஒரு தனி மனிதனுடைய அல்லது தனி சமூகத்திற்குரிய சேவை என்று நினைத்து கொள்ளக்கூடாது. அதில் இருக்கக்கூடிய மந்திரங்களெல்லாம் மிக அற்புதமான மந்திரங்கள். இப்போ நான் சொன்னேனே ஒரு மந்திரம், இந்த மந்திரம் சொல்லுகிறது, ஹரிகும் ஹரந்தம் அனுயந்தி தேவாக விஸ்வசேஷானம் ரிஷபம் மதீனாம். மதீனாம் ரிஷபம் விஸ்வஸ்ய ஈசானம் ஹரந்தம் ஹரிம் தேவாக அனுயந்தி. அதாவது தேவர்களெல்லாம் இந்த துன்பங்களை போக்குகின்றவனை, துன்பத்துக்கு காரணமான தவறுகள் பாபங்களை அழிக்கின்றவனை அனுசரித்து இருக்கிறார்களாம். உலகத்தின் தலைவனாகிய துன்பங்களை போக்குகின்ற, அறிவிலே சிறந்து விளங்குகின்ற, அனைவருக்கும் அறிவை நன்கு வெளிப்படுத்துகின்ற அந்த இறைவனை போற்ற வேண்டும். அதன் பொருட்டு என்னிடத்திலே குறைவில்லாத வேதங்கள் என்னிடத்திலே நிலை கொள்ள வேண்டும். பிரம்மஸ்வரூபம் அனுமேதமாகாத் அயனம் மா விவதீஹி. நாங்கள் செல்லுகின்ற சிறந்த இன்பப் பாதையை இல்லாமல் செய்துவிட வேண்டாம். இன்பப் பாதைக்கு துன்பம் நேராமல் இருக்கட்டும், அதிலே துன்பங்கள் ஏற்படக்கூடாது. நாங்கள் உயர்ந்த மேலான உலக நன்மையை முன்னிட்டு அனைவரும் இன்புற்று வாழ்வதற்கான பாதையிலே நாங்கள் செல்லுகிறோம். அதில் யாருக்கும் துன்பம் வரக்கூடாது. மேலும் மேலும் இந்த வேதங்களை, சாஸ்திரங்களை பிறருக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றல் எங்களுக்கு வரட்டும் என்று இந்த பிரார்த்தனை சொல்லி இருக்கிறது. ஆகவே இப்பேற்பட்ட மந்திரங்கள் ஏராளமாக நம்முடைய வேதங்களிலே புதைந்து கிடக்கின்றன. பரத்வாஜ முனிவர் சொன்னார், அனந்தாவை வேதாக. வேதங்களை படிக்கிறதுக்கே அவர் 400 வருஷம் பிரம்மச்சாரியாக இருந்தார் என்று வேதத்திலேயே கதை வருகிறது. இப்பேற்பட்ட வேதங்களை பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு சிலருடைய மனதிலே ஆழமாக அது தோன்றி அதற்கான முயற்சிகளை செய்து வருகிறார்கள். அதிலே நம்முடைய காமகோட்டி அவர்கள் மிகவும் போற்றுதலுக்கு உரியவர். அயராது இரவும் பகலும் இதையே சிந்தித்து தன்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் இதற்கென்றே வழங்கி மேலும் மேலும் இது விருத்தியாக வேண்டும் என்று அயராது பாடுபடுகிறார்.
அவருடைய அந்த முயற்சிக்கு அனைவரும் துணை நிற்க வேண்டும். இந்த சதுர்வேத கணபதி வித்யாசிரமம் 4 வேதங்கள், 6 அங்கங்கள், ஷட் தரிசனங்கள் முதலான சாஸ்திரங்களை படிக்கக்கூடிய உத்தமமான வித்தியார்த்திகளை உடையதாகவும் அதிலிருந்து உத்தமமான அத்தியாபகர்களும் இந்த பாரத தேசத்திற்கு வர வேண்டும் என்று நான் வேதமாதாவை நன்றாக பிரார்த்தனை செய்கிறேன். எல்லோரும் இந்த வேத பாடசாலைக்கு உங்களால் முடிந்த எல்லா விதமான உதவிகளையும் செய்து இந்த வேத பாடசாலை ஒரு சிறப்பான உத்தமமான ஸ்தானத்தை உலகத்திற்கு வழங்குவதற்கு நீங்கள் எல்லோரும் துணை புரிய வேண்டும். அதன் மூலம் உங்களுக்கு நல்ல ஞானமும் நல்ல மனசந்தோஷமும் நல்ல சரீர ஆரோக்கியமும் நல்ல காரியங்களை செய்யக்கூடிய சாமர்த்தியமும் எல்லோரிடத்திலும் அன்பாக பழகக்கூடிய தன்மையும் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்க வேண்டும் என்று வேதமாதாவிடம் பிரார்த்தனை பண்ணி, சத்குருநாதரிடம் பிரார்த்தனை பண்ணி உங்களை எல்லோரையும் மனசார ஆசீர்வாதம் செய்து நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். வேதமாதா கீ ஜெய், சத்குருநாத மகாராஜ் கீ ஜெய். ஓம் வேதாந்த வேத்யம் சகலாகமக்ஞம் தயாசுதா சிந்துமனந்தரூபம் ஸ்ரீயாக்ஞவல்க்யம் பரிபூர்ணச்சந்திரம் ஸ்ரீமத்குரும் நித்யமஹம் நமாமி. ஸ்ரீகுருப்யோ நமஹ. வேதோகிலோ தர்ம மூலம். வேதமே தர்மத்திற்கு ஆணிவே. வேதோ நித்தியம் அதீயதாம். வேதத்தை நித்தியம் ஓத வேண்டும். வேதாக வயம் வஷரணம் பிரபன்னாக. வேதத்தை நாம் நமஸ்கரிப்போம். வேதாயேன பரந்தனம். வேதமே நம் சொத்து. அப்படி இந்து தர்மத்திற்கு அடிப்படையாக விளங்கும் நமது வேதத்தை ரட்சிப்பது நம் ஒவ்வொருவருடைய கடமையாகும். அந்த வகையில் வேத ரட்சணத்திற்காக நமது ஸ்ரீ சதுர்வேத வித்யா கணபதி வேதாசிரமமானது கடந்த 8 ஆண்டுகளாக ஆச்சாரிய சுவாமி அனுகிரகத்துடன் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நமது வேதாசிரமம் செங்கல்பட்டு அருகே உள்ள ஸ்ரீ முக்தீஸ்வர சுவாமியின் தேவாலயத்திற்கு சமீபத்தில் ஆத்தூர் என்னும் கிராமத்தில் உள்ளது. நமது வேதாசிரமம் 4 வித்தியார்த்திகளை பிரதானமாக முதலில் வைத்து தொடங்கி தற்சமயம் 145 வித்தியார்த்திகள் வரை வேத, காவிய, சம்ஸ்கிருதம் அத்தியனம் செய்து கொண்டு வருகிறார்கள். நமது வேதாசிரமத்தில் முதலில் சுக்ல யஜுர்வேதத்தை பிரதானமாக கொண்டு தொடங்கப்பட்டது. வித்தியார்த்திகளுக்கு முழு நேர சம்ஸ்கிருதத்தை அளிக்க 2 அத்தியாபகர்கள் அத்தியாபனம் செய்து வருகிறார்கள். தொடர்ந்து நமது வேதாசிரமம் கடந்த 8 ஆண்டுகளில் இதுவரை கணாந்தத்தில் 19 வித்தியார்த்திகள் பூர்த்தி செய்துள்ளனர். மேலும் கிரமாந்தத்தில் 24 வித்தியார்த்திகளும் சம்ஹிதை பாகத்தில் 17 வித்தியார்த்திகளும் பூர்த்தி செய்து உள்ளனர். ஸ்ரீ சதுர்வேத வித்யா கணபதி சுவாமியின் பரிபூர்ண அனுகிரகத்துடனும்
ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி ஆச்சாரிய சுவாமியின் ஆசீர்வாதத்தாலும் இதுவரை நமது வேதாசிரமத்தில் 60 வித்தியார்த்திகள் வேத அத்தியனம் பூர்த்தி செய்து லோக ரக்ஷணத்திற்கு கைங்கரியம் செய்து வருகிறார்கள். மேற்கொண்டு நமது வேதாசிரமம் ஒரு பெரும் பயணத்தை நோக்கி சென்று கொண்டுள்ளது. அந்த பயணம் என்ன என்றால் 2025ஆம் ஆண்டு நமது வேதாசிரமம் பல்கலைக்கழகமாக நடைபெற வேண்டும் என்பதை பொருட்டு இப்பொழுதே அதனுடைய குறிக்கோள்களை தயார் செய்து கொண்டுள்ளது. அதன் முதற்படியாக நமது வேதாசிரமம் 2021ஆம் ஆண்டு பிரயோக பாடங்களும் அதர்வண வேதமும் ஆரம்பிக்க உள்ளோம். தொடர்ந்து 2022ஆம் ஆண்டு சுக்லயஜுர்வேதத்தில் உள்ள மாத்யந்தின சாக்கையை சேர்க்க உள்ளோம். தொடர்ந்து 2023ஆம் கல்வியாண்டில் சாஸ்திர பாடங்களை துவக்க உள்ளோம். அதாவது ஜோதிஷ சாஸ்திரம், வியாக்கரண சாஸ்திரத்துடன் கூடிய தர்ம சாஸ்திரத்தை பாடசாலையில் தொடங்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து 2024ஆம் கல்வியாண்டில் மீமாம்சா சாஸ்திரம், நியாய சாஸ்திரத்தையும் தொடங்க உள்ளோம். 2025ஆம் ஆண்டில் வேத பாஷ்ய வகுப்புகளை தொடங்க உள்ளோம். சராசரியாக 300 முதல் 350 வித்தியார்த்திகள் வரை நமது வேதாசிரமத்தில் வேத சாஸ்திர வகுப்புகளை அத்தியனம் செய்வார்கள் என்று சங்கல்பித்துள்ளோம். தொடர்ந்து எங்களுக்கு ஆச்சாரிய சுவாமிகளின் அனுக்கிரகமும் வேதமாதாவின் ஆசீர்வாதமும் தங்களை போன்ற உயர்ந்தோர்களின் ஒத்துழைப்பும் என்றும் உண்டு என்று நம்பிக்கை உள்ளது. தற்சமயம் வேத சம்ஸ்கிருத அத்தியாபகர்கள் 9 பேர்கள் உள்ளார்கள். 2025ஆம் ஆண்டில் 7 புதிய வேத சம்ஸ்கிருத அத்தியாபகர்களை நியமிக்க உள்ளோம். அதைத் தொடர்ந்து பிரயோக வகுப்பிற்கு ஒரு அத்தியாபகரையும், சாஸ்திர பாடத்திற்கு 6 அத்தியாபகர்களையும், புதிதாக சம்ஸ்கிருத வகுப்பிற்கு ஒரு அத்தியாபகரையும், ஆங்கில கணித வகுப்பிற்கு ஒரு அத்தியாபகரையும், யோகா வகுப்பிற்கு ஒரு ஆசிரியரையும், விளையாட்டு போட்டிகளுக்கு ஒரு ஆசிரியரையும், மொத்தமாக 2025ஆம் ஆண்டில் நமது வேதாசிரமத்தில் 28 வேத சாஸ்திர அத்தியாபகர்கள் இருப்பார்கள் என்று நாங்கள் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேற்கொண்டு இந்த வேத ரக்ஷணத்திற்கு அனைவரின் பங்கும் நிச்சயம் தேவைப்படுகிறது. இந்த வேதாசிரமம் என்னும் ஒரு பெரும் தேரை அனைவரும் சேர்ந்து இழுக்க வேண்டும். ஆதலால் வாரீர் நமது வேதாசிரமத்திற்கு தொண்டு செய்ய வாரீர். ராம் ராம். நமஸ்காரம். Namaskaram. I am Kamakoti, the founder and managing trustee of Sri Chadurveda Vidyaganpati Vedashram, Athur near Chengalpet. There are 2 primary objectives with which this institution has been started. The primemost is Veda Samrakshanam. The Pathashala has a second objective of Go Samrakshanam. The campus has also been maintaining a Goshala with about 60 native Gomatas. Like our children who have come from all parts of the country, the Gomatas have also arrived into our Goshala from various states which are famous for these native breeds. For example, Tarparkar from Rajasthan, Kangraj from Gujarat, Gir from Punjab, Rati from Haryana, Ongol from Andhra. Like this, every state has got its own native breeds, and it has been our sole objective to breed only native Gomatas or native cows in our Goshala. Ours is one of the well-maintained Goshalas. I request all of you to visit our ashram also for this reason, to see a well-maintained Goshala with cows of varied nature and breeds. I now wish to talk about the 7 key pillars which we call them as success factors for our institution. The first and primemost are our highly qualified, best-in-class teachers, both
for Vedic and non-Vedic subjects. Our teachers are fully empowered and are leading the institution from the front. All outgoing students are now very well settled. The second key factor is our students. Children are our valued assets. They maintain consistent, outstanding academic track records throughout. Apart from Vedarakshana Nidhi Trust, who conducts Vedic exams to our children, the kids also give exams conducted by all leading mutts and come out very successfully. 19 of our Vidyarthis have completed Ganantam from Sri Chaturveda Vidyagalabdi Vedashram and 32 have completed Kramantam. Let me now talk about the plans that we have chalked out for our ashram up till the year 2025. With regard to SCVG's growth ambition, the future blueprint has a set of short-term infrastructure upgradation needs for the operations to run seamlessly, as well as a long-term growth plan towards fulfilling the mission taken up by the Trust. By the grace of God, SCVG Vedashram by the year 2025 will become SCVG Research Academy for Vedic Excellence, offering Vedic education in all streams of Vedas, namely Panchavedas, Sastra Patams and Prayoga Patams, with a target student strength of up to 350 to 400 by the year 2025. Towards our short-term requirements, we have listed 13 critical and immediate infrastructure needs for our campus that need to be attended before the coming academic year. I request each one of your helping hand to fulfill these critical requirements for us to ensure a seamless learning experience for our kids. Towards long-term infrastructure development, a full-fledged campus is being planned with an area of about 4 to 5 acres, which will consist 5 blocks, namely the study block, student block, administrative block, utility block, staff and guest quarters. By now, you would have understood the mighty sacred endeavor that SCVG Trust has taken up for its execution in the years to come. I am moved by a statement of fact which runs like this: what gives more satisfaction in life is not what you bought, but what you built. Please join us in our institution building endeavor. Offer your helping hand for the noble cause to sustain. On behalf of our institution, my sincere thanks to all of you who have helped us to be what we are today. Our prayers for you and your family's well-being. We look forward to your continuous association and support. Thank you.